கெப்பாசிட்டி ஃப்ரீசர் மேட். இது நான்வெஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஐடியலான ப்ராடக்ட்டு. இதில் வந்துட்டு பார்க்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், 300 ml. ஆனால் இதில் வந்துட்டு 250 grams எல்லாமே பிடிக்கும் நான்வெஜ்ஜு. இப்போ வந்துட்டு நான் மட்டன் வச்சுருக்கேன். இந்த மட்டன் வந்துட்டு 250 grams, இந்த 1/4 கிலோ. இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு அழகாக ஸ்டோர் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வினிகர் போட்டு வாஷ் பண்ணி இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 வீக் இது வந்துட்டு அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், இது 1/2 kg போன்லெஸ் சிக்கன். இதுவும் அழகாக இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் இந்த வினிகர் போட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கவிச்ச ஸ்மெல்லும் வராது. நம்ம எப்போ எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், 1 kg சிக்கன் வாங்கணுமா, ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவோம். அப்புறம் திருப்பி எடுத்து டீஃப்ரோஸ் பண்ணி அந்த டீஃப்ரோஸ் பண்ணது வந்துட்டு நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா திருப்பி உள்ளே வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாட்டி நம்ம குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் ப்ரான்ஸும் ஸ்டோர் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் வந்துட்டு அந்த சிக்கன் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கும், பட் வந்துட்டு ஐஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் காமிக்கிறேன். வீக் பிஃபோர் லாஸ்ட் ஃப்ரைடே நான் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணினது இது போட்டிருக்கேன், ஃப்ரீசரில் போட்டது. பட் இதில் வந்து பாருங்கள், ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பட் இந்த மட்டன் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இதில் போன்லெஸ் மட்டனை நான் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் மட்டன் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கும், ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ ஐஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்துட்டு டிஃபர் ஆகும். அதனால இது ரொம்ப நான்வெஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஐடியல் ப்ராடக்ட். ஃப்ரீசர் மேட் 300 ml.